ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஓ எக்ஸாமுக்கு தான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இடையில கொஞ்சம் ஒர்க்குனால வந்து நிறுத்திட்டு இருந்தேன். அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக பக்தி இலக்கியங்கள் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிதான் சொல்லிடணும். அதில் பக்தி இலக்கியங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ பக்தி இலக்கியங்கள்ல சிலபஸ்ல நம்மளுக்கு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தேவாரம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. சிலபஸ்ல தெளிவாக இருக்கும். நீதி நூலின் சிறப்புகள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிரும் காப்பியங்களுக்கு அப்புறம் பக்தி இலக்கியம், அதில் தேவாரம் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நம்ம தேவாரம் பார்க்க போறோம். ஸோ தேவாரம் அப்படின்றதோட அந்த பக்தி இலக்கியங்கள்ல அந்த பன்னீர் திருமறைகள் அப்படின்னு நம்மலாம் பார்த்தலாம் அப்படின்றத வந்து வருது. அதில் தேவாரம்னு நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுத்துக்கிறதுனால தேவாரத்தை அதிகமாக நல்ல நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். மற்றதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் மீண்டும் தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் ஒர்க்னால வந்து பண்ண முடியாமல் வந்து இருந்தது. இப்போ கொஞ்சம் இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நூறு குறிப்பை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சைவர்களின் பக்தி பாடல்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா திருமறைகள். ஓகேங்களா? அதை வந்து எப்படி சொல்லுவாங்க, திருமறைகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 12 திருமறைகளா இருக்கிறதுனால அது எப்படி சொல்லுவாங்க, 12 திருமறைகளா வந்து போக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த சைவ திருமறைகள் மொத்தம் 12 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அந்த சைவர்களோட பக்தி பாடல்களை மொத்தமா திருமறைகள் பிரிக்கிறாங்க. அதுல மொத்தம் 12 இருக்கிறதுனால 12 திருமறைகள் அப்படின்னு வந்து இதை குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? சோ இதை வந்து வைணவர்களுடையது வந்து 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். சும்மா இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் நான். அடுத்து, சைவர்களின் பக்தி இலக்கியங்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது. சோ மொத்தமா 12 திருமறைகள் சொல்றாங்க. ஆனா நம்ம பேச்சு வழக்குல நம்ம வந்து இப்ப சொல்லுவோம் இல்லைங்களா, சிலது பேச்சு வழக்குல வேற மாதிரி நம்ம வந்து பேசுவோம். அந்த மாதிரி பொதுவா வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த சைவர்களோட அந்த பக்தி இலக்கியங்களை தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த தேவாரம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இது ரெண்டுமே. தேவாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது 2 விதமான வந்து பொருளை தரக்கூடியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தே கூட்டல் வாரம், தே கூட்டல் வாரம் அப்படின்னு நம்ம பிரிச்சோம் அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய இசைப்பாடல். ஓகேங்களா? அப்போ வாரம் வாரம் அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வாரம் வாரம் பஜனை பாடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இசைப்பாடல், வாரம்னு வந்தா இசைப்பாடல். அப்ப தே கூட்டல் ஆரம், ஆரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலை. ஓகேங்களா? சோ கழுத்துல மாட்டக்கூடியதான் அந்த ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மாலை அப்படின்னா ஆரம், ஆரம்னா வந்து மாலையை குறிக்குது. அப்ப ஆரம்னு வந்தா சூட்டப்பட்ட பாமாலை, வாரம்னு வந்தா தெய்வத்தன்மையோட இசைப்பாடல். இந்த குழுவேடு வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன் தான் எடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து, சைவ திருமறைகள் 12 நூல் முதல் 7 மூவர் தேவாரம். ஆமாங்க, நம்மளுக்கு சிலபஸ்ல தேவாரம் கொடுத்துக்கிறதுனால மொத்தம் சைவ திருமறைகள் 12. அந்த 12 திருமறைகள்ல முதல் 7 தான் வந்து பார்த்தோன்னா மூவர் தேவாரம். ஏன்னா 3 பேர் சேர்ந்து அந்த முதல் 7 பக்தி பாடல்களை எழுதியிருப்பாங்க. அதுதான் வந்து தேவாரம், மூவர் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியதா வந்து இருக்கும். அது பின்னால் என்னன்னு பார்க்கலாம். இதை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. இதாங்க ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதே நிறைய ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பாருங்க. யாருங்க? நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை ஃபுல்லா வந்து தொகுத்திருப்பாரு. சாரி, 12 திருமறைகள். நான் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டேன், டங் ஸ்லீப் ஆகி. சரிங்க, 12 திருமறைகளை தொகுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி தான் வந்து தொகுத்திருப்பாரு. 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டேன். சாரி. ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. சமண சமயம் யாருடைய காலத்தில் மிக சிறப்புற்று விளங்கியது? சோ சமண சமயம் வந்து யாருடைய காலத்துல வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னா பல்லவர்கள் காலத்துல தான் வந்து ரொம்ப சிறப்புற்று செழிப்பா வந்து வளர ஆரம்பிச்சிருக்கும். அப்பதான் நிறைய அந்த பக்தி இலக்கியங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ சமண சமயம் சார்ந்த அந்த சிறப்புற்று விளங்கிய காலம் எதிரான இந்த பல்லவர்களுடைய காலத்துல தான் வந்து வளர்ந்துருக்கும். ஓகேங்க, இப்ப நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம இது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம பார்க்க போது ரொம்ப முக்கியமானது. இதை நல்லா பாருங்க. வணிகத்தின் மொழி ஆங்கிலம். ஸோ ஒரு ஆங்கிலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிகம், ஒரு வியாபாரம் பண்றதுக்கான ஒரு லாங்குவேஜா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து சொல்லலாம். அடுத்து, சட்டத்தின் மொழி லத்தீன். சட்டத்தின் மொழினா வந்து லத்தீன். இசையின் மொழி அப்படின்னா கிரேக்கம். இசையின் மொழி அப்படின்னா கிரேக்கம். தத்துவத்தின் மொழி அப்படின்னா ஜெர்மன். தத்துவத்தின் மொழி அப்படின்னா ஜெர்மன். காதலின் மொழி அப்படின்னா இத்தாலி. காதலின் மொழினா இத்தாலி.
என கூறுவது பொருந்துமெனில், இதெல்லாம் இந்த லாங்குவேஜுக்கு பொருந்தும். அதாவது வணிகத்தின் மொழினா ஆங்கிலம், சட்டத்தின் மொழினா லத்தீன், இசையின் மொழினா கிரேக்கம், தத்துவத்தின் மொழினா ஜெர்மன், காதலின் மொழினா இத்தாலி. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜுக்கு கரெக்டா பொருந்தும் அப்படின்னா அப்ப தமிழுக்கு வந்து பக்தியின் மொழின்னு சொல்லலாம். தமிழ் எப்படி சொல்லலான்றாரு, பக்தியின் மொழின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு கூறுவது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகளார். யாருங்க? தனிநாயகம் அடிகளார் தான் அதை குறிப்பிட்டிருப்பாருங்க. ஓகேங்களா? அப்ப தமிழ் வந்து ஒரு பக்தியான இந்த கலப்பிரர்கள் காலம் முடிஞ்சு இந்த சேர சோழ பல்லவர்கள் காலம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பக்தி நிறைய கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும், நிறைய பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கும், அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஆன்மீக பணிகள் நிறைய தொடங்கப்பட்டிருக்கும். அதனால பக்தியோட ஒரு மொழியா வந்து தமிழ் மொழியை வந்து குறிப்பிடலாம்னு சொல்லிட்டு தனிநாயகம் அடிகள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கறதுனால இது ஒரு ரிவிஷன் கொடுத்துட்ற வேகமா. சைவர்களோட பக்தி பாடல்கள் மொத்தமா வந்து 12 திருமறைன்னு சொல்றாங்க. சைவர்களோட பக்தி இலக்கியங்கள் பொதுவா தேவாரம் அழைக்கப்படுது. தேக்குட்டல் வாரம்னா வந்து இசைப்பாடல், தேக்குட்டல் ஆரம்னா தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட பாமாலை அப்படின்னு வரணும். சைவ திருமறைகள் 12 முதல் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா மூவர் தேவாரம் அழைக்கப்படுது. இதை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. ஓகேங்களா? ஸோ அந்த திருமறைகளை மொத்தையும் தொகுத்தவர் 12 திருமறைகள் தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி தான் வந்து தொகுத்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமண சமயம் யாருடைய காலத்தில் மிக சிறப்புற்று விளங்கியதுன்னா பல்லவர்களுடைய காலத்தில் தான் வந்து மிக சிறப்புற்று வந்து விளங்கியிருக்கும். அடுத்து வணிகத்தின் மொழி. ஸோ வணிகத்தின் மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம், சட்டத்தின் மொழினா வந்து லத்தீன், இசையின் மொழினா வந்து கிரேக்கம், தத்துவத்தின் மொழினா ஜெர்மன், காதலின் மொழினா இத்தாலி என கூறுவது பொருந்தும் அப்படின்னா அப்போ தமிழை வந்து பக்தியின் மொழின்னு சொல்லலாம்னு சொன்னவர் வந்து தனிநாயகம் அடிகளார். ஓகேங்களா? இது வந்து இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது மொத்தம் 12 திருமறைகளை கொண்டதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த 12 திருமறைகள் என்னென்ன, யார் யார் அப்படின்றத வந்து நம்ம அப்படியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல வந்து பார்த்தலாம். இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா பார்க்குறப்ப இன்னும் டெப்தா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 1, 2, 3 முதல் 3 திருமறைகளை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியங்க. இதுல இருந்தே கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ முதல் 3 திருமறைகள் யார் எழுதியிருப்பாருன்னா திருஞான சம்பந்தர்னு எழுதியிருப்பாரு. அவருடைய திருக்கடை காப்பு அப்படின்னு அழைக்கப்படும். திருக்கடை காப்புன்னு அழைக்கப்படும். அதை நான் உங்களுக்கு அங்க எக்ஸ்பிளைன் பண்றப்போ வந்து கிளியரா சொல்றேன். அடுத்து 4, 5, 6 அடுத்த 3 திருமறைகள் 4வது, 5வது, 6ஆம் திருமறைகள் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா திருநாவுக்கரசர். யார் எழுதியிருப்பாருங்க? திருநாவுக்கரசர் தான் எழுதியிருப்பாரு. இது வந்து அப்பர் தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, இதுக்குள்ள இது தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுது. அடுத்து 7ஆம் திருமறை. 7ஆம் திருமறை யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா சுந்தரர். சுந்தரர் வந்து 7ஆம் திருமறை உள்ள வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. இது வந்து திருப்பாட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. திருப்பாட்டு அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. அடுத்து 8ஆம் திருமறை. ஓகேங்களா? சோ இது முதல் 7 தான் சொல்றாங்க, மூவர் தேவாரம் சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே முதல் 3 திருஞான சம்பந்தர், அப்புறம் திருநாவுக்கரசர், 7வது மட்டும் சுந்தரர். அடுத்து 8ஆம் திருமறை மாணிக்க வாசகர். உங்களுக்கு தெரியும் திருவாசகமும் திருக்கோவையார், இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருடையது 8ஆம் திருமறை. அடுத்து 9ஆம் திருமறை. 9ஆம் திருமறை வந்து பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. ஸோ திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு போன்ற, அதாவது வந்து ஒரு திருமாளிகை தேவர் கொண்ட ஒரு 9 பேர் பாடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9ஆம் திருமறை. அடுத்து 10ஆம் திருமறை திருமூலரோட திருமந்திரம். இது நம்மளுக்கு தெரியும். 10ஆம் திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா திருமூலருடைய திருமந்திரம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, துவக்கப்பட்டிருக்கு. 11ஆம் திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரைக்கால் அம்மையார் உட்பட ஒரு 12 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. 11ஆம் திருமுறை. ஓகேங்களா? இதுலதான் காரைக்கால் அம்மையார் வந்து வருவாங்க 11ஆம் திருமுறை. அடுத்து 12ஆம் திருமுறை. இது ரொம்ப முக்கியம். சேக்கிழார் பாடியிருப்பாரு. நான் உங்களுக்கு தெரியும், பெரிய புராணம். ஓகேங்களா? 12ஆம் திருமுறையில தான் வந்து பெரிய புராணம், சேக்கிழாரோட பெரிய புராணம் வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? சரிங்க. இப்ப இதுதான் வந்து இந்த இதோட இன்ட்ரடக்ஷன். நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்துற பாருங்க. முதல் 3 திருமறைகள் வந்து திருஞான சம்பந்தர், 4, 5, 6 வந்து திருநாவுக்கரசர், 7ஆம் திருமறை வந்து சுந்தரர், 8ஆம் திருமறை வந்து மாணிக்க வாசகர், 9ஆம் திருமறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு ஒரு 9 பேர் வந்து பாடியிருப்பாங்க, திருமாளிகை தேவர் உட்பட. 10ஆம் திருமறை வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் திருமந்திரம். 11ஆம் திருமறை வந்து பார்த்தா ஒரு 12 பேர், காரைக்கால் அம்மையார் உட்பட ஒரு 12 பேர் வந்து பாடியிருப்பாங்க. 12ஆம் திருமறை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம், சேக்கியாரோட பெரிய புராணம் வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம ஒருத்தரா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க பத்தி டெப்தா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய, ஏன்னா நமக்கு தேவாரம் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம வந்து அதை டெப்தா பார்த்துட்டு மீதியை வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டோம், நான் வந்து மீதி டாபிக் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.